திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அனைத்து வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நியூ டவுன் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைத்திட வலியுறுத்தி ஒருநாள் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. வாணியம்பாடியில் மையம பகுதியாக அமைந்துள்ளது நியூ டவுன் பகுதி. இந்த நியூ டவுன் பகுதியில் ரயில்வே கேட் அமைந்துள்ளது. இந்த ரயில்வே சென்னையிலிருந்து பெங்களூர் மற்றும் சென்னை கோயம்புத்தூர் செல்லக்கூடிய மார்க்க ரயில்கள் அனைத்தும் வழியாக தான் செல்கின்றன. இந்த நியூ டவுன் ரயில்வே அப்பாற்பதாக அரசு அலுவலகங்கள், முனிசிபாலிட்டி, ஆர்டிஓ ஆபீஸ், இஎஸ்பி ஆபீஸ், பெண்கள் மகளிர் கல்லூரி, ஆண்கள் கல்லூரி என பல்வேறு அரசு கல்லூரிகளும் இயங்குகின்றன. எனவே மாணவ மாணவிகள் அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பாதையாகவும் இது அமைந்துள்ளது. நாள் ஒன்றுக்கு சுமார் 50 முறை கேட்டானது திறந்து மூடப்படுகிறது. இதனால் பெரும் பாதிப்பு பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை பல ஆண்டுகளாக வாணியம்பாடி மக்கள் வைத்து வருகின்றனர். பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து சென்று கூட இதுவரை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் இந்த ரயில்வே கேட்டை உடனடியாக மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று வாணியம்பாடி வணிகர் சங்க குடும்பங்கள் இன்று ஒரு நாள் கடை அடைக்கப்பட்டு போராட்டம் செய்து வருகின்றனர். மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் வாக்குறுதி அளித்திருந்தார், வெற்றி பெற்றவுடன் இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்று. இதுவரை அது அமைக்கப்படாததால் அதே மையமாக கொண்டு இப்பகுதி மக்கள் பல போராட்டங்களையும் செய்து வருகின்றனர். இதனால் விரைவில் இப்பகுதிக்கு மேம்பாலம் அமைத்து வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.